தற்போது அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். சென்னையில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இண்டக்ஷன் அடுப்புகள் விற்பனை அதிகரித்திருக்கிறது. மின்சார அடுப்புகளை பொதுமக்கள் தற்போது அதிக அளவில் வாங்கி வருகின்றனர். சென்னையில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இண்டக்ஷன் அடுப்புகளின் விற்பனை அதிகரித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவலுடன் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நம்மோடு இணைகிறார். ராம்குமார், தகவல். கண்டிப்பாக கடந்த 2 தினங்களாக வணிக ரீதியான சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர்களும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக சென்னையில சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடுனால மக்கள் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில சென்னை முழுவதும் உள்ள சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள மக்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் என சொல்லக்கூடிய மின்சார அடுப்புகளை வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சென்னை பாரிமுனை, தியாகராய நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பர்னிச்சர்ஸ் கடைகள்ல, பர்னிச்சர் வீட்டு உபயோக கடைகள்ல அதிக அளவில் மக்கள் குவிந்து வருகிறார்கள். குறிப்பாக சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இந்த மின்சார அடுப்பு விற்பனை அதிகரித்து வருகிறது. சராசரியாக ஒரு கடையில 10 அடுப்புகளே தினமும் விற்பனையாவது வழக்கம். ஆனால் தற்போது கடந்த 3 தினங்களாகவே சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள்ல இண்டக்ஷன் ஸ்டவ் என்பது தினமும் 100க்கும் மேற்பட்ட அடுப்புகள் விற்பனையாவதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே வீட்டு உபயோக சிலிண்டரும் முன்பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே 21 நாட்கள் இருந்த இந்த முன்பதிவு சேவை என்பது தற்போது 25 நாட்களாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் காலியான நிலையில புதிய சிலிண்டரும் புக் செய்ய முடியாததால் தற்போது மின்சார அடுப்புக்கு மக்கள் மாறி இருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல கடைகள்ல இண்டக்ஷன் ஸ்டவோட விற்பனை என்பது அதிகரித்து வருகிறது. சராசரியாக 1200 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரையிலான இந்த மின்சார அடுப்புகள் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக சென்னையில இந்த இண்டக்ஷன் அடுப்புகளை வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளை குவிந்து வருகிறார்கள். ஏற்கனவே சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இருந்து வந்த நிலையில் தற்போது மின்சார அடுப்புக்கு மாறி இருக்கிறார்கள். குறிப்பாக வணிக ரீதியான இந்த சிலிண்டர் விற்பனையும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிற நிலையில பல இடங்கள்ல உணவகம் வைத்திருப்பவர்கள், டீ கடை வைத்திருப்பவர்களும் இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு மாறி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் 5 அடுப்பு 10 அடுப்பு என வாங்கி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில பெரும்பாலான கடையில இந்த இண்டக்ஷன் ஸ்டவோட விற்பனை என்பது கடந்த நாட்களாக ஆயிரக்கணக்கான அடுப்புகள் விற்பனை ஆகியிருக்கிறதா தகவல் தெரிவித்திருக்காங்க. வேறு வழியின்றி மின்சார அடுப்புகளை வாங்கி செல்வதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீதர், விரிவான தகவலுக்கு நன்றி ராம்குமார். பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 நாளா சிலிண்டர் பயங்கர தட்டுப்பாடுல இருக்கு. அதனால குழந்தைங்க வச்சிருக்கவங்க, வீட்டுல பெரியவங்க வச்சிருக்கவங்க எல்லாம் ரொம்ப அவஸ்தைக்குள்ளாகிறாங்க. அதனால இப்போ சிலிண்டர் போய் புக் பண்ணாலும் 25 டேஸ்க்கு அப்புறம் தான் புக் பண்ணும். ஃபோன் நம்பரும் இப்போ பிளாக் ஆயிடுச்சு. எதுவுமே புக்கிங் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஸ்டேட்டோட இதுவோ கிடையாது. பட் உலக அளவுல அந்த வார் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறதுக்கு எல்லாம் கிளம்பி மின்சார தடை வந்துருச்சுன்னா அதுவும் போயிடும்.